2025ஆம் ஆண்டில் நீங்கள் தவறவிட்டதாக நினைப்பது என்ன என்றும் அதனால் நீங்கள் இழந்தது என்ன என்பது குறித்தும் மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு திருவிடைமருதூர் தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இந்த 2025 நான் ஒரு முக்கியமான உயர் படிப்பு சம்பந்தமான ஒரு இதை நான் தவற விட்டுட்டேன். என்ன தவற விட்டேன்னா, அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண முடியல டைமுக்கு என்னால். ரெண்டாவது நான் திருப்பி என்கொயரி பண்ணி பார்க்கும்போது அவங்க ஒரு வாரம் இல்லை 2 வாரம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் டெட்லைன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதை பண்ணாமே விட்டுட்டாங்க. அதையும் வருஷம் 2 இன்டேக் எடுப்பாங்க. இதில் ஆக்சுவலாக இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டேக் மட்டும் தான் கால் ஃபார் வந்துச்சு. ஸோ 2025 என்ன ரீசன்னு தெரியல, இந்த வருஷம் மட்டும் அது நடக்காமே போயிடுச்சு. 2 இன்டேக் வரல. ரெண்டாவது என்னால் அப்ளை பண்ண முடியாமல் போனதுனால அது ஒரு வருத்தத்தக்க செய்தியாக இருக்குது. 2025 நான் டைப் ரைட்டிங் கிளாஸ் அண்ட் ஆரி ஒர்க் கிளாஸ் போகணும்னு ஆசை. போனேன், என்னால் அது சரியாக கடைபிடிக்க முடியல. அதே மாதிரி 2025 நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. என்னால் அதுக்கும் போக முடியல. காரணம் குழந்தை கேரிங்கால, குழந்தை இருக்கிறதால என்னால் அது சரிவர கடைபிடிக்க முடியல. இதுதான் 2025 நான் தவற விட்ட விஷயங்கள் தான். எல்ஐசி முகவராக பணியாற்றிட்டு இருக்கேன். கடந்த 10 வருடங்களாக பணியாற்றிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் அதோடைய அச்சீவ்மெண்ட்டை முடிச்சிடுவேன். இந்த வருஷம் 2025 எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால என்னோட அச்சீவ்மெண்ட்டை முடிக்க முடியல. இனி ஒரு 2026 முழு ஆரோக்கியத்தோட இந்த எல்ஐசியோட டார்கெட் அச்சீவ்மெண்ட்டை முடிக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. 2025 தவறவிட்ட விஷயம்னு பார்த்தா எனக்கு எதுவும் இல்லை. 2025 எங்களுக்கு மறக்க முடியாத வருஷமா தான் இருந்துச்சு. என் கெரியர்ல என்ன பண்ணணும்னு கனவு கண்டனோ அதே மாதிரி இப்போ நான் ஒரு டீச்சரா இருக்கேன். அதுவும் 2025 தான் நடந்துச்சு. அதே மாதிரி நாங்கள் ஃபினான்ஷியலாகவும் என் ஹஸ்பண்ட் ஒரு ரெண்ட் ஏரியாவில் தான் இருந்தோம். இப்போ நாங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கியிருக்கோம். அதனால 2025 எனக்கு ரொம்ப மறக்க முடியாத வருஷம். வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கும் என் கணவருக்கும் ரொம்ப ஆசை. இந்த 2025 எப்படியாவது வீடு கட்டி முயற்சி பண்ணி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டோம். ஆனால் முடியல. ஏன்னாக்கா குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறதுனால அந்த படிப்பு செலவுக்கே நாங்கள் பணம் இது கட்டுறதாக, அதனால கஷ்டமாக இருக்குது. பிள்ளைங்களை எப்படியாவது நல்ல முறைக்கு கொண்டுகிட்டு வரணுங்கிற அந்த ஒரு எண்ணத்திலே போயிட்டு இருக்கோம். அந்த 2025 எனக்கு ஒரு வீடு கட்ட முடியாத ஏமாற்றமான சூழ்நிலையா போயிடுச்சு. மக்கள் குரல் பகுதியில் திருவிடைமருதூர் பகுதி மக்கள் அளித்த பதில்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.